தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்ட விதிகளையும் மரபுகளை மீறி செயல்பட்டு அவையிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார். ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டுகால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை. வரலாற்று பெருமை கொண்ட பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம், அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்ற உறுதியையும் இந்த மாமன்றத்தை அறிவித்து நன்றி கூறி அமைகிறேன். 3000 பொங்கலுக்கு கொடுத்தாரு. என் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தேன், வீட்டு செலவுக்கு வச்சிருக்கேன். 3000 ரூபாய் கையில் கிடச்ச உடனே இந்த மாதத்து மல்லிகை சாமான் எங்கள் வீட்டுக்கு வாங்கணும். எல்லாருக்கும் எல்லா மதமும் சம்மதம் செஞ்சு அவர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் இருக்கு, வாடகையில் கொடுக்க சேர்த்து கட்டணும், நிறைய ஹெல்ப் சார். அந்த காசு வீணா போகாத அளவுக்கு அந்த காசு வந்து பயன்பட்டுருக்கு சார். ஆனால் எந்த ஒரு பிரச்சனைனாலும் சொன்னோம், அடுத்த செகண்ட் எங்களுக்கு எல்லாம் ஆக்ஷன் எடுத்து எல்லாமே எங்களுக்கு பண்ணி தராரு. எங்கள் தொகுதிக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டி ஏதாவது சொன்னாக்கா அதை நெக்ஸ்ட் மொமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தொகுதிக்கும் என்ன முக்கியமான தேவை, அடிப்படை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. பசங்களுக்கு வந்து கல்வி உதவி தொகையும் வருஷம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த வருஷமும் கொடுத்தாரு. அதில் என் பொண்ணும் ஒன்று வாங்கினா. விதை பென்ஷன் வாங்குறேன். 200 ரூபாய் வாங்கின மாதம், இன்னைக்கு 1200 ரூபாய் விதை பென்ஷன். விதவிக்குன்னு பென்ஷன் கொண்டாந்ததே கலைஞர் தான். எவ்வளோ சொன்னால் கூட நன்றி கம்மி தான் உங்களுக்கு. கொடி கொடி நன்றி. அவங்க நல்லா இருக்கணும். நாங்கள் ஆதி காலத்துல இருந்தே கலைஞருக்கு தான் நாங்கள் ஓட்டே. நாங்கள் மாறவே மாட்டோம். மக்கள் வந்து நல்ல மனசோட, நல்ல நாணத்தோட, நல்ல புத்தியோட புதிய சூரியனுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் தளபதி முதல்வர் ஸ்டாலினை ஆட்சிக்கு வர வைக்கணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் டிஎம்கே தான் வரணும். அவங்க வந்தால் தான் வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மீண்டும் உதயநிதியாக வரணும், ஸ்டாலின் வரணும், கலைஞர் வரணும், திராவிட இயக்கம் வரணும்.